ஹல்லேலூயா. சத்தமே காணமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் அடியேனை கொண்டு வந்ததுக்காக நான் முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அவர் முன் குறித்த நாளிலே நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் முன் குறித்தார், அவர் இன்றைக்கு செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, சமுத்திரத்தின் ஆழத்தை அறிந்தவர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறபடினால் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஆமென். ஏன் தெரியுமா? உற்சாகமா இருக்கிறவன் இடத்துல கர்த்தர் வார்த்தை அள்ளி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், காணிக்கை எல்லாமே போட்டாச்சு, இதுக்கப்புறம் பர்ஸ்லாம் ஓபன் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், பயந்துராதீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் திறக்க வேண்டிய சில காரியம் இருக்குப்பா, அதை மாத்திரம் திறந்து வச்சுக்கோ, அதை நான் ஃபில் பண்ண போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சிந்தனையை திறந்துக்கோமா, உன் இருதயத்தை திறந்து வச்சுக்கோ. நீ உன்கிட்ட இருக்கிறத திறந்து ஆண்டவர் கொடுத்தல, உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தல, இன்னைக்கு நீ திறந்து வச்சுக்கோமா, அதை நான் நிரப்ப போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நாளும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறார். ஏனென்றால் சமுத்திரத்தை உண்டாக்கிட்டாரு, சமுத்திர கரை பிறண்டு வரக்கூடாதபடிக்கு அதற்கு மணலை பரப்பினவர் நம் தேவ ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீங்க அதிராம இருப்பீங்களா? நான் பயங்கரமானவராக இருக்கிறேனே, என்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லையே. சமுத்திரம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை கரை விட்டு தாண்டாமல் இருக்குமே. ஆனால் இன்னைக்கு அவரோட வார்த்தையை மீறி போறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? பக்கத்துல அக்கத்துல யார்கிட்டயும் திரும்பி பார்க்க வேண்டாம். உங்க கையில மொபைல் போன் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சைலண்ட் மோட்ல போட்டு பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க, நான் வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமானவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், பேசலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் பேச போகிறார். யாருக்கு பேச போகிறார்? கர்த்தருடைய வார்த்தை உடைக்கப்பட்டவனை உருவாக்குகிற வார்த்தையா இருக்கிறது, நொறுக்கப்பட்டவனை வெளியில கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை அடியனை தொட்டது. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தொடும்படிக்காய் வந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சத்தத்தை மாத்திரம் கேட்கும்படிக்கு உங்களுடைய செவிகளுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவர் பேச போறாரு. செவியே ஆயத்தமாக, இருதயமே ஆயத்தமாக, கர்த்தர் கிரியை செய்யும்படிக்காய் காலை நேரத்தில் இறங்கி வருகிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாங்க, நம்மளை பார்த்து சொல்றாங்க, என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களால என்ன முடியுமோ அதை மாத்திரம் நீ செய்மா, உங்களால முடியாததை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்னால என்ன முடியும்? அரை மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? அப்போ முழங்கால் படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. முடியாத காரியத்தை ஆண்டவர் தன் கரத்திலே எடுக்க போகிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பக்கத்தை நீங்க பார்த்திருக்கீங்களே, அந்த வாழ்க்கையில ஒரு பக்கம் எப்படி இருந்துச்சு? துக்கமா இருந்துச்சு, கண்ணீரா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு, பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே நெருக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பக்கத்தை பார்த்த நீ, உன் ஆண்டவர் 2வது பக்கத்தை பார்க்க வைக்க போகிறார். யாரை பார்க்க செய்தா? யோபோட வாழ்க்கையில முதல் பக்கம் அவனுக்கு கண்ணீர் போராட்டமா இருந்தது, 2வது பக்கம் இரட்டத்தையான நன்மை ஆண்டவர் கொடுத்தா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா,
விசுவாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதா இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு பக்கம் கண்ணீர் தான், ஆனா அடுத்த பக்கம் மகிமையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மாறும்? கானாவூர் திருமணத்துல தண்ணீர் திராட்சை ரசமா மாறுமே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பு தேவ பிள்ளையே, ஓ கண்ணீர் மகிமையாய் மாறாதோ? நிச்சயமாய் மாற்றுகிறவர் நம் மத்தியில பெரியவரா இருக்கிறபடினால நான் எந்த காரியத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படவே மாட்டேன். கண்களை மூடுவோமா? என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் எங்கள் மத்தியில. ஓ எருசலேமே, கோழிகளை தன் சிறகுல அடைத்துக் கொள்றது போல இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை அணைத்துக் கொள்ளும்படிக்காக வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, வெறுமையாய் உட்கார்ந்திருக்காத, உன்னை சந்திக்கும்படிக்கு, உன் காயங்களை கட்டும்படிக்கு, அவர் தழும்புகளினால் உங்க காயத்தை ஆற்றும்படிக்காய் வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவர் எங்களுடைய அன்பு திருசபையில உலாவுகிறதற்காக நன்றி. விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா பொல்லாத சேனைகள், ஓ லிபித்தானின் ஆவிகள், பெலிஸ்தரின் ஆவிகள், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால இதோ கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. இதோ எங்களை நாங்கள் வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். பேசுகிறது பியூலா அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போறதுக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த வழியில போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாம இருக்கலாம். நாளைக்கு உங்க பிள்ளைங்க படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்னவாக போறாங்க எதுவுமே தெரியாது. எங்க போறேன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாதுங்க நமக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே தெரியலனா எதை நம்பிமா போயிட்டு இருக்க, எதை நம்பிப்பா போயிட்டு இருக்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எது தெரியினாலும் பரவாயில்ல, உன்னை அழைத்த இயேசுவை தெரிஞ்சா போதும். அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ பொசிஷன்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கவங்கள நமக்கு தெரியும் சொல்லிட்டு மேன்மை பாராட்டலாம். எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை பேரை உனக்கு தெரிஞ்சு பிதாவாகிய தேவனுக்கு உன்னை தெரியலனா நம்மளோட வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். அன்பு தேவனோட பிள்ளையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறவர் சொல்றார், நம்மளோட மத்தியில ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிற காரியம் என்ன தெரியுமா? உன் காயங்களை கட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் காயத்தை கட்டி என்னுடைய தழும்புகளினால் அதை நான் ஆற்ற போறேன்ப்பா. காயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கியா? உன் வாழ்க்கை கண்ணீரோட போராடிட்டு இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக 5 காயங்களை ஏற்றவர் நம் மத்தியில பேசும்படிக்காய் வந்திருக்கிறா. உனக்காக 5 காயங்கள், 2 கைகள், 2 கால்கள், விலா எலும்பில குத்தப்பட்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, காயங்கிறது என்ன தெரியுமா? சில பேருக்கு தம்பியை போட்டு நல்லா அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, தம்பி உன் உடம்பெல்லாம் என்னவாயிரும்? காயமாயிரும், ரத்தமா கொட்டிரும். அது ஒரு வகையான காயமையா. இன்னொரு வகையான காயம் என்ன தெரியுமா? பாப்பாவை போட்டுட்டு இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு நல்லா திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விதமான காயமா மாறிடும். இன்னொன்று என்னன்னாயா, ரோட்ல போயிட்டே இருப்போம், ஆக்சிடென்ட் ஆயிரும், அதுல படுகிற ஒரு காயம் உண்டு. இது மாதிரி அநேக காயங்களை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு உலகத்துல அநேக காயங்கள் உண்டையா. எப்படிப்பட்ட காயம் தெரியுமா? ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சூனிய வச்சு கெடுத்துருமா அவங்க குடும்பத்தையே.
அப்படிப்பட்ட காயத்தோடு இருக்கிற அநேகர் இந்த பூமியில உண்டு. அப்படிப்பட்டவளை தான் கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசுவை தெரியாத குடும்பத்துல பிறந்தனா, இயேசுனா யாருன்னே தெரியாத இடத்துல இதோ பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு சின்னதுல இருந்து குறி சொல்லணும், சர்பத்தின் ஆவிக்கு குறி சொல்லணும் சொல்லிட்டு வைராக்கியமாய் சுற்றி கிடந்திருந்த என்ன நான் அறியாத தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்னை தாயின் வயிற்றில் அறிந்தபடினால் என்னை அவர் தேடி வந்தார். என்னுடைய சாட்சி ரொம்ப பெருசு. நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த பிள்ளை. இயேசுனா எனக்கு யாருன்னே தெரியாது. இயேசுன்னு சொன்னாலே வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. சின்னதுல இருந்து சொல்ற ஒரே ஒரு காரியம், எல்லா இடத்துலயும் பார்கவிங்கிற பேரு ஃபேமஸ் ஆனோம். எதுக்கு தெரியுமா? குறி சொல்றதுல, சாமியாடி குறி சொல்லுகிறதுல. உண்மையான சர்பத்தோடலாம் நின்று நான் இப்படி பார்த்துருக்கேன், அதுக்கு பூஜைலாம் பண்ணியிருக்கேன். பயங்கர பக்தியா இருந்த ஒரு பிள்ளைய ஆண்டவர் 2012 பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட வேளையில மரண குழியில போக வேண்டிய என்ன மரண குழியை உடைத்து தூக்கி எடுத்து அவருடைய நாமத்தை சொல்லும்படிக்கா இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தா. ஹல்லேலூயா. 2021 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைச்சிட்டு, டீச்சர் வேலை. நான் 11th and 12th அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் டீச்சராக இருந்தேன். ஆண்டவர் என்னை பாஸ் பண்ணவும் கிருபை பாராட்டினாங்க. முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, உன் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு சுகத்தை கொடுத்தல்ல, என் சுகத்தை அநேகருக்கு அறிவிக்கும்படிக்காய் உன் வேலையை விட்டுட்டு வா என்று சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது என் கணவர் சொன்னாங்க, நீ போயிட்டு ஆண்டவரோட ஊழியத்தை செய், என் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வாத வரைக்கும் இந்த குடும்பத்தை நான் நடத்துவேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரோட ஊழியத்தை மாத்திரதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய குடும்பம் முழு சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது. அதனால கர்த்தருடைய ஊழியத்தில் நிற்கும்படிக்கு ஆண்டவர் அடியனோட குடும்பத்திற்கு தயையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பில்லி சூனிய கட்டு என்னை அலக்கழித்து பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகணும்னு நினைச்சதோ, கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை பில்லி சூனிய கட்டுகள் எடுப்பதற்காக இன்னைக்கு பல தேசங்களில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அசுத்த ஆவிக்கு நான் குறி சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டனோ, நான் அறியாத தேவன் 2012 நான் காலேஜ் படிக்கும்போது என்னை சந்தித்து சொன்னாரு, உன் வாயில என் வார்த்தைகளை நான் வைத்து உன்னை தீர்க்கதரிசியாய் அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான அழைத்து 2018 அதை நிறைவேற்றி இன்னைக்கு பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புற ஜாதியிலிருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை அறிவிப்பாரே, ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யாமல் இருப்பாரா? ஒரே ஒரு காரியம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தேன். விட சொன்ன காரியங்களை விட்டேன். என்னோட வாலிப நாட்கள் என்ன ரொம்ப அலங்கரிப்பேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த அலங்காரம், நீ போடுற லிப்ஸ்டிக், நீ போடுற கண்மை, நீ போடுற நெயில் பாலிஷ்ல பிரியப்படுகிற தேவன் அல்ல. இந்த அலங்காரத்துல விட்டு உன்னை நான் வரத்தினால் அலங்கரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்னை அழைத்தா. அதை எல்லாத்தையும் விட்டு வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் எங்களை அலங்கரித்து எங்களுடைய ஊழியத்துல நியர்லி 11 கேன்சர் பேஷண்ட்டை ஒரு வருஷத்துல ஆண்டவர் குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். யாரை கொண்டு? நல்லா யோசிங்களேன். அவருடைய சேனைகள் பரலோகத்தில் இரவும் பகலும் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற சத்தம் அவர் மத்தியில எழும்பிட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் சிந்திக்கிறதுக்கு இந்த காரியத்தை சொல்றேன். மொத்த சேனையும் கீழே இறக்கி ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நீ போய் ரட்சிப்பை கொடுத்துன்னு ஆண்டவரால் சொல்ல முடியுமா? முடியாதா? தேவ தூதர்களை வச்சு செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முடியும், சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தேவ தூதர்களை கொண்டல்ல, என் பிள்ளைய நான் கரத்தினால செஞ்சலப்பா, அவனை கொண்ட என் நாமத்தை அறிவிக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படியானால் அவரால் தேவ தூதர்களை கொண்டு செய்ய முடியும். அவர் அப்படி செய்ய விரும்பல, உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய அவர் விரும்புகிறார். இன்னைக்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் பிறந்தேன், இத்தனை வருஷம் வளர்ந்துட்டேன், நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா உடுத்துறேன், நான் மரணத்துக்கு போற இது இல்லை ஆண்டவரே, உமக்காக நான் ஒரு காரியத்தை செய்யணும்.
உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட மத்தியில சொல்றாரு, காயப்பட்டு இருக்கியா? மத்தவங்க யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? அதை தாங்க முடியாம உடைச்சு போயிருக்கீங்களா? உங்களால அதுல இருந்து வெளியில வரவே முடியலையா? எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த காரியத்துல இருந்து வெளியில வரக்கூடாதபடிக்கு பயங்கரமான காயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, உன் காயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு நான் சிலுவையிலே காயங்களை சுமந்துட்டேன், உன் பாவங்களை சுமந்துட்டேன், உன் அக்கிரமங்களை சுமந்துட்டேன், உன் சாபங்களை நான் சுமந்துட்டேன். இனி நீ எதையுமே சுமக்க வேண்டாம். பிரச்சனைகளை சுமக்கும்படிக்காய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமக்கும்படிக்காய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவரே இல்லை, சாதாரணமானவரே இல்லை. சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கையில வேதத்தை வைத்திருந்தால் மாத்திரம் பத்தாது, கையில இருக்கிற வேதம் நமக்கு கிரியை செய்யாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது தான் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் காயத்தை நான் ஏற்றுட்டேன், என் தழும்புகள் இன்னும் மறையவே இல்லை. ஏன் தெரியுமா? உன் வியாதியின் படுக்கையை மாற்றும்படிக்கு என் தழும்புகள் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கு. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வருகிறவரா இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரம் இல்லையா, ஊழியத்தில் நிற்கிற எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக காயங்கள் உண்டு, அநேக வலிகள் உண்டு. சில நேரங்களில் என்ன பண்றதுனே தெரியாம தவிக்கும் போது தான் அவர் சொல்றாரு, நான் இருக்கேன் உன் கூட, நான் இருக்கேன் உன் கூட, உன்னை பலப்படுத்தும்படிக்காய் நான் இருக்கிறேன். அநேக நாட்கள் அழுதுருக்கேன், நான் தனியா இருக்கேன் ஊழியத்துல. எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை, இந்து குடும்பத்துல இருந்து நீங்க நினைச்சீங்க. தனியா இருக்கேனே சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவாகிய நான் தனியாதான் ஊழியத்துக்கு வந்தேன், தனியாதான் ஊழியத்துக்கு வந்தேன். அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் நான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நம்பிய ஊழியத்தை நான் தரல, என்ன நம்பினாலே ஊழியத்தை நான் உனக்கு கையில கொடுத்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தரம், அநேக பேரு நம்முடைய பலத்துல இருக்கறனால விழுந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஆண்டவர் தரல, அவரை நம்பி காரியத்தை உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய மகிமை. ஓ ரிபரக்கர பரஷத்துனரப. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ மனக்கனரபா. ஓ அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில சொல்லுகிற காரியம், உங்களுக்காக காயத்தை ஏற்றவர். தூக்கம் நல்லா வரும், சிந்தனை டைவர்ட் ஆகும். ஆனா நீங்க சொல்லுங்க சிந்தனையை பார்த்து, சிந்தனையே கர்த்தர் ஆளுகை செய்கிற இடம் இது, நீ இதுக்கு அப்புறம் தொடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உருவாக்கி தான் அனுப்ப போறாரு. இன்னைக்கு மார்ச் 1, 2 மாசம் கம்ப்ளீட்டா கர்த்தர் முடிக்க கிருபை பாராட்டினார். 1ஆம் தேதி கால் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில அநேக மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கும்படிக்காய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, காயத்தோட உட்கார்ந்திருக்கியாமா, வருத்தத்தோட உட்கார்ந்திருக்கியா, கூட இருக்கவங்களே உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு உடைச்சிட்டாங்களா, அந்த காயத்துல இருந்து வெளியில வர முடியலையா, துக்கமா இருக்கா, வாழ்க்கையில செத்து போயிட்டா நல்லா இருக்கும் தோணுதா, வாழவே பிடிக்கல ஆண்டவரே, நான் செத்துட்டா நல்லா இருக்கும் சொல்லி அநேக நாட்கள் நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நானும் மரணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, மாற்றத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பாடுகள் வரும், உபத்திரம் வரும், கண்ணீர் வரும், எல்லா காரியங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த காரியம் உங்களை மேற்கொள்வதற்காக அல்ல, இந்த காரியத்தை கொண்டு உங்களை வைத்து காரியங்களை மேற்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் அழைக்கிறார். எல்லா பிரச்சனையும் வருங்க,
எல்லா உபத்திரமும் வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எதுவுமே உன்னை மேற்கொள்ளாது, உன்னை கொண்டு நான் பிரச்சனையை மேற்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட மத்தியில சொல்லுகிற காரியம் எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டபடினால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை என்ன பண்ண போறேன், வர பண்ணி உன் காயங்களை ஆற்ற போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உன்னை தள்ளி இருக்கலாம், உறவுகள் உன்னை தள்ளி இருக்கலாம், எல்லாரும் உன்னை விலக்கி இருக்கலாம், எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்கல்ல, தள்ளினாதாமல உன்னை அணைக்கவே முடியும் என்று சொல்லி கர்த்தர், அவங்க தள்ளட்டும், நீ தள்ளப்பட்ட கல்லாவே இரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தள்ளப்பட்ட கல்ல ஆண்டவர் மூளை கல்லாய் வைக்கிறார். இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. இன்னைக்கு தள்ளிட்டாங்க, என்னையும் என்னை தள்ளி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவங்களாய் மாறிச்சோன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க, எல்லாமே ஓர கட்டிட்டாங்க. விசாரிப்பற்றவளா இருந்த என்ன ஆண்டவர் விசாரிக்கும்படிக்கு வந்து என் காயங்களை ஆற்றினவ இன்னைக்கு உங்க காயங்களை ஆற்றும்படிக்காய் வந்திருக்கிறார். யாரு தள்ளினாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தள்ள மாட்டேமா, நான் உன்னை தள்ளவே மாட்டேன். எல்லாரும் தள்ளட்டும், உன்னை ஒதுக்கிடட்டும், உன் பேர்ல அநேக காரியங்களை பொய்யா சொல்லட்டும், கவலைப்படவே படாத. உன் காயத்துக்கு மருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக வருகிறவரா இருக்கிறார். அடுத்த காரிய வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 147வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்கள் காயங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டுகிறவரா இருக்கிறார். யாரை கட்டுகிறார்? முன்னாடி சொன்னார், விசாரிப்பற்றவனா உன்னை தள்ளி இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா உன்னை தள்ளி இருக்கலாம். இன்னைக்கு இருதயம் நொறுங்குண்டு இருக்கா, அப்படியே கண்ணாடி போல உடஞ்சி போயிருக்கா, என்ன செய்யறதுன்னே தெரியல. என் பிள்ளைகளை குறிச்சு பாரம், என் கணவனை குறிச்சு பாரம், என் மனைவியை குறிச்சு பாரம், இருதயெல்லாம் நொறுங்கி போயிருக்கு, வெளியில சொல்லவே முடியலன்னு சொல்லி கதறிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இருதயம் நல்லா இருக்கிறவன நான் குணமாக்குவேன் சொல்லல, இருதயம் நொறுக்கப்பட்டவனை நான் குணமாக்கி அவன் காயங்களை கட்டுகிறவராய் ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தருடைய காயம் கட்டுகிறார்னா நம்ம இருதயம் உடைக்கப்படுகிறது நல்லது. ஏன் தெரியுமா? மனுஷன் இறங்கி வரல, கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படிக்காய் வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உடைக்கப்படுறனா நல்லது. ஆண்டவரே இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, மனுஷ இடத்துல என் கண்ணீரை அல்ல உம்மிடத்துல ஊற்றி கொண்டு இருக்கிறேனே, அவர் நம் காயங்களை கட்டும்படிக்காய் வருகிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:29 சொல்லுது, யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு துக்கம், யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், காரணமே இல்லாம காயப்படுறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா, நீ இதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்க, இதுக்காக ஏன் பலம்பிட்டு இருக்க? நீ பலம்பும்படிக்க அழைக்கப்பட்டவல்ல, சண்டை போடுறதுக்காக அழைக்கப்பட்டவல்ல. எதற்காக அழைக்கப்பட்டவல்ல? எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும்படிக்காய் அழைக்கப்பட்டவன். காரணமில்லாத காயங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காயம் உன்னுடைய பார்வைக்கு ரொம்ப பெருசா இருக்கும், மலை போல இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியம் என் பார்வைக்கு அற்பமான காரியமா இருக்கிறது, அதை சீக்கிரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எரேமியா 15:18 எரேமியா என்கிறதான தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் நோவு
நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருப்பானே. எரேமியா சொல்லுகிறா, அவருடைய காயம் எப்படி இருக்கிறதா, எப்படி இருக்கிறது அவருக்கு. எரேமியா 15:18 என்ன சொல்லுகிறார் அவன்? ஐயோ, என்னுடைய நோவு நித்திய காலமா இருக்கிறது, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருப்பானே. என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, என் காயம் ஆறவே மாட்டுது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சொல்லி புலம்பின தீர்க்கதரிசியாகிய எரேமியா அவர் புலம்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காயங்கள், உங்களுடைய நோவு நித்திய காலமா இருக்கிறதா, உங்களுடைய காயங்கள் மாறாதபடிக்கு வடுவா இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயங்களை மாற்றும்படிக்கு தழும்புகளை ஏற்றவர் கரத்தை நீட்டும்படிக்கா இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் உன் கரத்தை நீட்டுகிறது நிமித்தம் உன் காயங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்க காயத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். தேவ பிள்ளையே, மாறாத காரியங்கள் மாறும், முடியாத காரியங்கள் முடியும். உங்க குடும்பத்துல சொல்லிருக்கலாம், இந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவுக்கு அப்புறம் உயிர் தெழும்ப முடியாது, அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முடிந்ததை கர்த்தர் புதிதாய் துவங்கும்படிக்காய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பார்த்து சொல்லலாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ வாழவே முடியாது. டாக்டர்ஸ் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, பித்தப்பை எடுக்கிறதுக்கு, அவ்வளோதான், கம்பல்சரி இதை எடுக்கணும், இல்லைன்னா உன் உயிருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, முடிந்ததை புதிதாய் துவங்குறவ நான் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, காயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறியா? தள்ளப்பட்டவர்களுடைய காயத்தை ஆற்றும்படிக்காய் வந்திருக்கிறார். விசாரிப்பற்றவர்களுடைய காயத்தை அவர் ஆற்றும்படிக்காய் வந்திருக்கிறார். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுடைய காயத்தை ஆற்றும்படிக்காய் வந்திருக்கிறார். அவர் காயத்தை கட்டி அவர் தழும்புகளினால் ஆற்றி உங்களை குணப்படுத்துகிற இயேசு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவிகளை கொண்டு வந்தவர்கள் மாத்திரம் அப்படியே கேளுங்க. அழகா உங்களுக்கு ஹிஸ்டரியா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆழத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா இங்க அருமையான ஒரு ஹிஸ்டரிய ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த காரியம் உங்களை ஆழத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு உவமையாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம்ல இருந்து ஒரு மனுஷன் எரிகோக்கு போகிற வழியில கல்லர் கையில என்ன பண்ணிட்டாரு? அகப்பட்டுட்டாரு. யாரோட கையில் அகப்பட்டாரு? கல்லன். கல்லன்னா யார் ஐயா? திருடர்கள். இவர் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போகிற வழியில திருடங்க கையில அகப்பட்டாரு. இந்த திருடங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவர் கையில இருக்க எல்லா திங்ஸையும் பிடுங்கிட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அவரை பயங்கரமா காயப்படுத்தி பாதி உயிர்ல அப்படியே அவரை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? திருடர்கள். திருடர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் 2ஆ கிழிச்சு போட்டு குத்துயிராய் சாகிற ஸ்டேஜ்ல அப்படியே அவரை கீழே போட்டு போயிட்டாங்க. இதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? உயிருக்கு போராடி கொண்டிருந்த, நல்லா கவனிங்க, உயிருக்கு போராடி கொண்டிருந்ததானே அந்த மனுஷன் ரத்த காயத்தோட கிடக்கிறார். எப்படி கிடந்தாரு? ரத்த காயத்தோட. உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா தெரியாம அப்படியே குத்துயிராய் அப்படியே படுத்து கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆசாரியன் அந்த சைடு வராரு. யார் வராரு? முதலாவது நமக்கு இது நல்லா தெரியும், கர்த்தர் முடிவில் ஆழத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியன் அந்த இடத்துல கடந்து வராரு. வந்த உடனே அவரை பார்த்துட்டு குத்துயிராய் அப்படியே காயப்பட்டு இருக்கிறவரை பார்த்து அப்படியே விலகி என்ன பண்ணிட்டாரு? அப்படியே கடந்து போயிட்டாரு.
அடுத்தது வேற ஒருத்தர் வராரு, லேவியன் ஒருத்தர் வராரு. அவரும் இவரை பார்த்துட்டு ஐயோ குத்துயிரா கிடக்கிறாரு என்று சொல்லிட்டு பக்கமாய் விலகி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. ஆனா அவர் மரணத்துக்கு ஏதுவாய் தன் ஜீவனை பிடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அநேக காயத்துடன் படுத்து கொண்டே இருக்கிறார். அந்த சைடு வந்த ஒரு சமாரியன் வராரு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணிட்டு ஒரு சமாரியன் வந்துட்டு ஐயோ இவர் குத்துயிராய் கிடக்கிறார், அநேக காயங்கள் இருக்கு என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தை விட்டு அவர் இறங்குறாரு. இறங்கி அந்த மனுஷனை தூக்கி எடுத்து தன்னுடைய கரத்தில் இருந்த எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வைத்து முதலாவது அவருடைய காயங்களை ஆற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சமாரியன் என்ன செய்கிறார், அவருடைய குத்துயிராய் கிடக்கிறவனை பார்த்து அவருடைய காயங்கள் மேல எண்ணெயை வார்த்து திராட்சரசம் பூசி அவரை கொண்டு காயங்களை ஆற்றிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. ஒரு ராத்திரி ஃபுல்லா அவரோடு கூட இருந்துட்டு அந்த சத்திரக்காரர்கிட்ட சொல்றாரு, நான் 2 பணத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன், இவனை நீ பத்திரமா பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு அதிக பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வரும்போது உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். அது வரையில இவன் காயம் ஆறுற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ என்று சொல்லிட்டு யாருனே தெரியாத ஒரு சமாரியன் வந்து அவரை தூக்கி எடுத்து சத்திரத்தின் வாசல்ல வைத்து தன்னுடைய சொந்த பணத்தை பர்ஸை திறந்து எடுத்து கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உவமைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லிட்டு கேட்டாரு, இதுல யார் ஒருத்தர் நன்மையை செய்தார் என்று சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இரக்கம் செய்தவனே அநேக நன்மைகளை செய்தான் என்று. அப்படியானாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கம் செய்கிறவனுக்கு கர்த்தர் இறங்குகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இரக்கம் செய்தார்? அந்த சமாரியன் கிட்ட வந்து தூக்கி எடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காது உள்ளவன் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை, காது உள்ளவன் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை. சமாரியன் கடந்து வந்தது போல இன்னைக்கு உங்களுடைய உயிர் குத்துயிராய் கிடக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் உங்களுடைய சரீரம் காயப்பட்டு வெளியில சொல்ல முடியாம இருதயத்தில் அநேக பாரங்களும் காயங்களும் இருக்கலாம். அநேகரோட உதவிகள் கேட்டோம், உங்க பிரச்சனைகளை அறிந்தோம், அவர்கள் பக்க விலகமாய் விலகி உங்க காயத்துக்கு மருந்து போடாமல் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். நல்லா கவனிங்க, சொந்த உறவுகள் வந்திருக்கலாம், உங்க பிரச்சனையை கேட்டுட்டு அப்படியே விலகி போயிருக்கலாம். பெற்றெடுத்தவர்கள் வந்திருக்கலாம், உன் பிரச்சனையை கேட்டுட்டு உன்னை விட்டு விலகி பக்கமா போயிருக்கலாம். யாரு உங்களை விட்டு கடந்து போனாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து உங்களை தூக்கி எடுக்கும்படிக்கா இன்றைக்கு வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. அந்த சமாரியனாகிய கிறிஸ்து, நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்து காயப்பட்டிருக்கிற உங்க மேல அவன் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, காயப்பட்டிருக்க ஓ மேல எண்ணெயை அல்ல என் அபிஷேகத்தை எடுத்து உனக்குள்ள நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அபிஷேகத்தை எடுத்து உன் மேல நான் வார்த்து உன் காயங்களை நான் கட்டுகிறது நிமித்தம். அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால், அந்த இடத்துல என்ன நடந்தது, காயங்களை கட்டி சத்திரக்காரங்கிட்ட போய் கொடுத்து 2 காசு கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, அவனுடைய சொந்த வாகனத்துல ஏற்றிட்டு போயிட்டு சத்திரத்துல கொண்டு போய் விட்டார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக இதோ நல்ல சமாரியன் கிறிஸ்து உன்னை தூக்கி எடுத்து காயங்களை ஆற்றுவதற்கு தன்னுடைய அபிஷேகத்தை உன் மேல வைத்து தன்னுடைய சொந்த வாகனத்துல ஏற்றினேன் என்று சொன்னவர் இன்னைக்கு கிறிஸ்து சொல்றாரு, சொந்த வாகனமாகிய அவர் மேல உங்களை ஏற்றி சுமக்கிறவராய் வருகிறார். அவர் உங்களை தூக்கி எடுத்து சத்திரத்துக்கு கொண்டு போனார்ல, சத்திரத்துக்கு இல்ல, அவருடைய கூடாரத்தின் நிழலில் கர்த்தர் உங்களை வைத்து 2 பணத்தை அவர் கொடுத்து பராமரிக்கும்படிக்கு செய்தவர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இதோ வேறொருத்தருக்கு பணத்தை கொடுத்து பார்த்துக்கோ சொன்னார்ல, இந்த கிறிஸ்து இயேசு தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் போறேன், தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவர் 2 பணத்தை கொடுத்தார், இவரோ தன் ஜீவனை முழுமையாய் கொடுத்தார்.
விசுவாசித்தே பரிசுத்த ஆவியானவரிடத்துல என் பிள்ளைகளை வழி நடத்தி அவர்களை நல்ல வழியில நடத்தி அவர்களை போதித்து நித்திய ஜீவன்ல நடத்தும்படிக்கு தன்னுடைய ரத்தத்தை அவருக்கு கிரயமாய் நமக்காக கொடுத்தா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சமாரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயத்தை இன்னைக்கு தூக்கி எடுக்கிறா. அவருடைய அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறா. எண்ணெயை உங்கள் மேல ஆண்டவர் அப்படியே ஊற்றுக. நல்லா கவனிங்களேன், கடையிலிருந்து வாங்கிட்டு வர எண்ணெய் ஒரு மனிதனை குணப்படுத்துது இயேசுவி நாமத்தினால செய்யும் பொழுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடையில இருக்கிற எண்ணெய் இல்லம்மா, எனக்குள்ள இருக்கிற ஆவியல உன் மேல வைப்ப, நீ உயிர் அடைய போறன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா. சத்திரத்துக்கு வண்டி மேல கொண்டு போனவ ஆண்டவர் உங்களை தோல் மேல சுமக்கிறா. நீங்க எல்லாம் என்னோட ஆட்டுக்குட்டி, நீ என்னோட ஆட்டுக்குட்டி என்று சொல்லிட்டு அவர் தோல் மேல சுமந்து பரிசுத்த ஆவியான இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறா. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன் காயங்கள் ஆற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னுடைய மாறாத வழிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி தெரியுமா? இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நான் அறிக்கை செய்யும் பொழுது வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறதுனால இருதயம் எல்லாம் காயமா இருக்கிறது. கவலை 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 கண்ணீர். இந்த காரியம் இல்லை, வேலை இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, எந்த பொருட்களும் இல்லை சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படிதான் வேதாகமத்தில் ஒரு 2 பேர் கவலைப்பட்டே இருந்தாங்க. யார் தெரியுமா? 2 பேரை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. மரியாள் மார்த்தாளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அதே 10வது அதிகாரத்தில் தான் இருக்குது. வீட்டில் போய் வாசிங்க. 40, 41, 42வது வசனத்தில் இருக்குது. இதில் என்ன காரியங்கள் இருந்துச்சுன்னா, மரியா மார்த்தாள் சொல்லி 2 பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாரு. எல்லா ஜனங்களும் வார்த்தையை கேட்கும்படிக்கு உட்கார்ந்துருக்காங்க. நல்லா கவனிங்க, வார்த்தையை கேட்கும்படிக்கு உட்கார்ந்துருக்காங்க. இந்த மார்த்தாளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு, ஐயோ ஏசப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு மார்த்தாள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, நல்ல சாப்பாடு அவருக்கு கொடுத்தனும் சொல்லிட்டு ஓடி போய் பயங்கர ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மரியா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் போடுகிற முத்தை நான் எடுத்து விலையேற பெற்ற முத்தாய் மாற போறேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு அவர் பேசுற வார்த்தை கேட்டுட்டே இருந்தாங்க. உடனே மார்த்தாளுக்கு கோவம் வந்துச்சு. ஆண்டவர் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே என்னோட சகோதரி என்னை தனியா வேலை செய்ய விட்டுட்டு அவ மட்டும் இங்க கிட்ட வந்து உட்கார்ந்து உங்க வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறத குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. ஆண்டவருக்கு எதெல்லாம் குறித்து கவலைப்படணுங்கிறது ஆண்டவருக்கே தெரியாம போயிடும் போல. இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ என்னை விட்டு வந்துட்டா, அதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்றமா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற. நல்ல காரியம் என்ன தெரியுமா? மரியா தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டா. அந்த நல்ல பங்கு எங்க இருக்கு தெரியுமா? இதோ கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறது என்று சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, அநேக பாரங்களா, அநேக வருத்தங்களா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, ஓடாத, அவருடைய பாதத்துல அமரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓடிக்கொண்டே இந்த மார்த்தாளோட வாழ்க்கையில கவலைகளா இருந்துச்சு. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்கு அமர்ந்த மரியாளோட வாழ்க்கையில கர்த்தர் நல்ல பங்கை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அநேக காரியங்களுக்காக நீ ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்க, பிரச்சனையை பார்த்து மோதிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்ல, நீ பிரச்சனையிட்ட போராட வேண்டியவல்ல, கர்த்தரிடத்துல போராட வேண்டியவ என்று சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானா இனி பிரச்சனை கிட்ட போயிட்டு என் பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு, என் பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க.
ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். உங்கள் பிரச்சனை கிட்ட போயிட்டு என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவன்றதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க. அந்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து வந்தார். அடுத்த ஒரு காரியம், காயங்களை கழுவினார். சமாரியன் காயங்களை கழுவினார். அடுத்த ஒரு காரியத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். செவிகளை மாத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். இதுல என்ன காரியம் நடந்தது என்றால், என்னை மாத்திரம் கவனிங்கள். இந்த இடத்துல பவுல் சீலா என்கிறதான 2 தேவ மனுஷங்க இருந்தாங்க. நல்லா கவனிங்க. பவுல் சீலா என்கிறதான 2 தேவ மனுஷங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் போயிட்டு அறிவிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாங்க. வேற எந்த தப்புமே செய்யல. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், பாடுகளை பற்றார், உங்களுக்காக எனக்காக அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அநேக இடத்துல பிரசங்கித்திருந்தாங்க. வேத பாரகர்களும் பரிசேயர்களும் ஜனங்களை ஏவி என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுலையும் சீலாவையும் அடிக்கும்படிக்கு அவர்களை ஏவினார்கள். என்ன நடந்தது? அவர்கள் தேவனுடைய நாமத்தை தான் அறிவிச்சாங்க, வேற எந்த காரியத்தையுமே செய்யல. ஜனங்கள் எல்லாருமே எழும்பி அவர்களை அடித்தார்கள். பல அடி அடிச்சாங்க. அநேக காயங்கள் வரும் வரைக்கும் அடிச்சாங்க. அவங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சாங்க. கிழிச்சிட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுட்டாங்க. நிறைய அடி அடிச்சாங்க. வஸ்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டுருச்சு. சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டு அவங்களோட 2 காலம் எடுத்து தொழுவ மரத்துல மாட்டி வச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி சிறைச்சாலையில நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் இல்லை. அந்த நாட்களில் சிறைச்சாலைங்கிறது ஒரு இருட்டு அறையா இருந்தது. தப்பிக்க முடியாத ஒரு ஸ்தலமா இருந்தது. அதற்குள்ளாக பவுலோ சீலாவும் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையின் ஊழியக்கார இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய், சிறைச்சாலையில கால்கள் 2 தொங்கப்பட்டவர்களாய் கடந்தாங்க. அந்த நடுராத்திரி, நல்லா கவனிங்க, நடுராத்திரி பவுலோ சீலாவோ அடைக்கப்பட்டுட்டோம். நிறைய அடிச்சுட்டாங்க, வஸ்திரங்கள்லாம் கிழிக்கப்பட்டுச்சு சொல்லி புலம்பாம நடுராத்திரியில இவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரை இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி துதித்து பாடணும் என்று சொல்லி முடிவு பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, துதித்து பாடினாங்க. யாரு பாடினாரு? காயப்பட்டவர்கள் தேவனை துதித்து பாடும்போது காயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா காயப்பட்ட அந்த பவுலோ சீலாவோ நடு ராத்திரியில ஆண்டவரை துதித்து பாடின உடனே சடுதியில அஸ்திபாரம் எல்லாமே அசைய ஆரம்பித்தது. உடனே கையில் இருந்த சங்கிலிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கலந்துட்டு சிறைச்சாலையின் கதவுகள், டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிட்டு? ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இதை கேட்டு கொண்டவர்களுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவிழ்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரன், சிறைச்சாலையின் ஊழியக்காரன் பவுலோ சீலாவையும் அநேக அடிகளை அடித்தார். அநேக காயங்கள் அவர்களுடைய உடம்புல, அவங்க சரீரத்தில் அநேக காயங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, ஓ கதவெல்லாம் திறந்திருக்கு. இதை பார்த்த சிறைச்சாலையின் ஊழியக்காரர், ஐயோ நான் தானே டோரை லாக் பண்ணேன், சாவி ஏற்றதுல இருக்கு, எப்படி கதவை திறந்தது? திகைக்கு நின்ற ஊழியக்காரர் ஓடி போயிட்டு ஒரு பட்டயத்தை எடுத்து தன்னைத்தானே கொலை செய்யும்படிக்கு பட்டயத்தை எடுக்கும் பொழுது பவுல் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், உனக்கு கெடுதி ஒன்று செய்யாதே. நாங்க இங்கதான் இருக்கிறோம், கதவு தான் திறந்திருக்கு, நாங்க உள்ளதான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த சிறைச்சாலையின் ஊழியக்காரன் நினைச்சாரு, கதவை பூட்டினதுனா தான், சாவி என்கிட்ட இருக்கிறதுனா தான் நான் திறந்ததானே ஓப்பன் ஆகணும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற சொல்லாரு, சாவியை போட்டு திறக்கிறவர்ல வார்த்தையை கொண்டு திறக்கிறவரா இருக்கிறா.
ஹல்லேலூயா. பவுல் சத்தமா சொன்னாரு, கெடுதி ஒன்றும் பண்ணிடாதே, நான் இங்கதான் இருக்கிறேன். உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஓடி போய் என்ன பண்ணு, பந்தத்தை எடுத்துருவா, நெருப்பு பந்தத்தை எடுத்துருவான்னு. நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு வந்து அங்க இருட்டறையா இருந்தது நிமித்தம் அவங்க முகங்கள் தெரியப்படல. அந்த பந்தத்தை வச்ச உடனே அவங்களோட முகங்கள் தெரிஞ்ச உடனே அந்த ஊழியக்காரர் அவருக்கு முன்பாக நடுங்கி கீழே விழுந்து கதற ஆரம்பித்த உடனே அவர் கேட்ட வார்த்தை, அந்த சிறைச்சாலையின் ஊழியக்காரர் பவுலிடத்தில் சீலாவிடத்தில் கேட்டார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவனே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் குடும்பமா என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க என்று சொன்னார். உடனே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, நல்லா கவனிங்க. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, சிறைச்சாலையின் ஊழியக்காரர் பவுலியோ சீலாவியோ தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அநேக அடிகள் அடித்தது நிமித்தம் முதலாவது அவர் செய்த காரியம், சாப்பாடு கொடுக்கல, அவங்க கிட்ட சாரி சொல்லல, அவங்களுடைய காயங்களை ஆற்றினார் என்று சொல்லி போட்டிருந்தது. ஹல்லேலூயா. அடிச்சது அந்த ஊழியக்காரங்க தான், சிறைச்சாலைக்காரங்க தான் அடிச்சாங்க. ஆனா ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்ட உடனே, இவர் வீட்டுக்கு கொண்டு போன உடனே அவருடைய காயங்களை மாற்றுகிறவரா, யார் அடித்தாங்களோ அவங்களுடைய கரங்களே காயத்திற்கு மருந்தாய் தேவன் வைத்தா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த உறவு, எந்த காரியம், எந்த ஆபீசர்ஸ் உங்களை போட்டு துன்புறுத்தி உங்களை காயப்படுத்தி இருக்காங்களோ, நீங்க பொறுமையா மட்டும் இருங்க, அடி வாங்கிட்டே இருங்க, துதிச்சுட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. யார் அடித்து உங்களை காயப்படுத்துறாங்களோ அந்த கரத்தை கொண்டு உன் காயத்தை ஆண்டவர் கழுவுகிறவராய் வெளிப்படுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இதை செய்யும், ஆண்டவருடைய கரம் இதை செய்யும். எந்த கரம் பவுலியோ சீலாவியோ அடித்ததோ அந்த கரம் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய காயத்திற்கு மருந்தை போட ஆண்டவர் அனுமதிப்பாரே. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அடி வாங்குறது நல்லது, சிறைச்சாலையின் அனுபவம் நல்லது, நொறுக்கப்படுகிறது நல்லது, உடைக்கப்படுகிறது நல்லது. ஏன் தெரியுமா, கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படி காய் வைத்திருக்கிறார். அன்னைக்கு மட்டும் அவங்க 2 பேரும் அடி வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு மட்டும் அவங்க சிறைச்சாலைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊழியக்காரருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது, அவனுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுக்கப்படுகிறது நல்லது, தள்ளப்படுகிறது நல்லது, எல்லாமே நல்லது. ஏன் தெரியுமா, காயப்படுத்தினவர்களை கொண்டு உன் காயத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் பயங்கரமான தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, சிலுவையில் தொங்கினார். முடிக்க போறேன். சிலுவையில் ஆண்டவர் தொங்கினார், 2 கள்ளர்கள் மத்தியில தொங்கினார், 2 பேர் கள்ளங்க திருடர்கள் மத்தியில ஆண்டவர் தொங்கினார். உங்களை சிலுவைக்கு நேராக உங்க சிந்தனை அப்படியே திருப்புங்க. 40 நாள் மாத்திரம் சிலுவையின் பாடுகளை நினைப்பதற்காக அல்ல, வாழ்க்கை முழுவதும் அவருடைய சிலுவையின் பாடுகளை நினைப்பதே மேன்மையா இருக்கும். இந்த 40 நாட்கள் மட்டும் உபவாசித்து, ஐயோ 40 நாட்கள் ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி இருப்பேன் சொல்லுகிறது அல்ல. வாழ்க்கை முழுவதும், ஜீவ காலம் முழுவதும் அவர் பாடுகளை எண்ணி எண்ணி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு காயங்களை ஏற்றவருடைய கரம் சடுதியிலே உங்களை தொட்டு தூக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, சிலுவையில் கள்ளர்கள் மத்தியில அப்படியே தொங்கினா. 2 கள்ளர்களும் மறிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு இன்னும் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து ஒரு போர் சேவகன் ஓடி வந்து தன்னுடைய கரத்தில் ஈட்டி எடுத்து சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை ஓங்கி விழாவிலே குத்துறான்.
அந்த குத்துனவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு கண் அவனுக்கு தெரியாததா இருந்தது. ஒரு கண்ணு தெரியாதவடா இருந்தான். குத்துன உடனே அவருடைய விலா எலும்புல இருந்து தண்ணீரும் ரத்தமும் பாய்ந்து வந்து அவருடைய ரத்தம் அந்த கண்களில பட்ட உடனே அந்த போர்ச்சவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, காயத்தை ஏற்று சிலுவையில தொங்கினவன் காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை கொண்டு வந்தவனுக்கு கர்த்தர் சுகத்தை தருவாரே. ஆனால் ஹல்லேலூயா, இன்னைக்கு காயப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகர் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். உடைத்து கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கை உங்க பேர்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்ச கவலைப்படாதம்மா, உன்னை காயப்படுத்துறாங்களா, நீ நன்மை செய்கிறவனாய் மாத்திரம் வெளிப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா. போர் சேவகனுக்கு கர்த்தர் கண்களை திறப்பாரே. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். உன் காயத்தை ஆற்றுகிற கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். நிச்சயமாய் உன் காயம் மாறும், உன் வலிகள் மாறும், உன்னுடைய கொடிய புண்ணாயிருக்கிற தழும்புகளை ஆண்டவர் மாற்றும்படிக்கு இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் காயம் மாறாததா இருக்கு, நீங்க மாற்றும்படிக்கு இறங்கி வாங்க. ஆண்டவரே இறங்கி வாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இங்கேருந்து நான் சென்னைக்கு போகணுன்னா ட்ரெயின் இல்லை கார் யூஸ் பண்ணி போகணும், இல்லை பஸ் யூஸ் பண்ணி போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ எதையும் யூஸ் பண்ணி என்கிட்ட வராதம்மா. எந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல நீ என்னை நினைச்சா போதும், நான் பரத்துல இருந்து உனக்காக இறங்கி வருகிறவரா இருக்கிறேன். அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவிகளுக்கோ இறங்குகிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் கல்லனாய் நின்று கொண்டு இருக்கிறார். ஜீவன் உள்ள தேவன் மத்தியில ஒரு கல்ல பரபாஸ் என்கிறதால ஒரு மனுஷன் நிற்கிறான். எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில அறையோ, இயேசுவை சிலுவையில அறையோ. வருஷத்துல ஒரு வாட்டி பண்டிகை கன்று ஒருத்தரை விடுதலை செய்வது வழக்கமாக இருந்தது. அப்ப அந்த ராஜா கேட்கிறாரு, யாரை விடுதலை ஆக்க வேண்டும், பரபாசையா இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையா என்று சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, பரபாசை விடுதலை ஆக்குங்க, பரபாசை விடுதலை ஆக்குங்க. இதோ கல்லர்கள் மத்தியில ஜீவன் உள்ள தேவன் தன் வாயை திறவாதவராய் நின்றார், தன் வாயை திறவாதவராய் நின்றார். எதற்காக? அந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தா தேவ தூதர்கள் இறங்கி இருப்பாங்க, எல்லா காரியமும் நடந்திருக்கும். அவர் அப்படி செய்யல. மரண பரியந்தம் தன்னுடைய தகப்பனாகிய பிதாவின் சித்தத்திற்கு அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்து கல்லனாய் அந்த இடத்துல நின்றார். என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த பரபாசுக்கு அடுத்தது தூக்கு தண்டனை தான், செத்து போயிடுவோன்ற ஒரு பயம் கல்லனா இருந்தாலும் இருந்திருக்கும். ஐயோ என் குடும்பத்தை விட்டு போறனே என்று சொல்லிட்டு பரபாஸ் துடிச்சிருக்கலாம். அந்த துடித்தலின் வேதனை அறிந்தவர் அமைதியா இருந்து அவனுடைய காயத்தை தன்னுடைய சிலுவையின் மேலே ஏற்றுக்கொண்டு பரபாசை விடுதலையாக்கி அவனுக்காக சிலுவையிலே தன் காயத்தை ஏற்றுக்கொண்டா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். மத்தேயு 27வது அதிகாரத்துல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவர் பரபாசின் காரியத்தை விடுதலையாக்கி அவருடைய காயங்களை கட்ட சுமப்பாரே. ஆனால் உங்களுடைய காயங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இனி வார்த்தையை மாத்திரம் சுமக்கும்படிக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியான ஒரு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? வானத்தையும் பூமியும் மண்ட சிராசங்களையும் உண்டாக்கினவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய காயங்களினால் எங்களுடைய தழும்புகளை இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்காக நன்றி. காயத்தை ஏற்றவர் எங்களுடைய காயத்தை பார்க்கும்படிக்காய் வந்ததுக்காக நன்றி. எங்களுக்காக சிலுவையை சுமந்து எங்களுக்காக சிலுவையை சுமந்த தேவனீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக தடுமாறி கீழே விழுந்து எதற்காக? உங்களுடைய என்னுடைய தடுமாற்றத்தை தடுப்பதற்காக. தாகமா இருந்தா எதற்காக? நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக சிலுவையை சுமந்த தேவன் இன்றைக்கு நம்மை சுமக்கும்படிக்காய் வந்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, எனக்காக காயத்தை ஏற்றிங்க, என் காயத்திற்கு மருந்தாக இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை பூசும் ஆண்டவரே. நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து
உம்முடைய ரத்தத்தை என் மேல பூசி என்னை உயிர்த்தெழ செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் ஒன்றுமே வெறுமையாய் போக கூடாதபடிக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளோட தலைமையில வைத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல சமாரியனாகிய கிறிஸ்து பிள்ளைகளை தூக்கி எடுப்பதற்காக நன்றி. காயங்களை ஆற்றும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவி உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசியிருக்கார். சில பேர் கை எடுக்க மாட்டேன்றீங்க. ஆண்டவர் கூட பேசலையா? ஆமாம், உங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார், ரணங்களை ஆற்றுகிறார். இன்றைக்கும் அவர் ஜீவ வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கின்றார். அருமையான சகோதரர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய விசுவாச மக்களே, இந்த நாட்களை நாம் திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு கேட்ட செய்தியின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வருவதற்கு ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். உனக்குள்ளே, எனக்குள்ளே, நமக்குள்ளே மாற்றம் வர வேண்டுமானால் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது தான் அந்த மாற்றத்தை ஆண்டவர் நமக்குள்ளே உருவாக்குவார். கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவர் சென்னையிலேருந்து இந்த மகளை கொண்டு வந்து நம்மளுக்குள்ள பேசியிருக்கின்றார். பேசின வார்த்தைகள் அவங்களுடைய வார்த்தைகள் அல்ல, ஆண்டுடைய வார்த்தைகள். ஜெபிப்போம். வாங்க, முன்னால் வாங்கம்மா. மகா பரிசுத்தம் இருக்கும் கிருபை நிறைந்த ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே ராஜா, என் தேவன், இதோ மாதத்தின் கதாம், இந்த மாதத்தின் முதல் நாளிலே தகப்பனே, நாங்கள் ஒன்று கூடி கதா உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படிக்காய் நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் கேட்ட செய்தி வண்ணமாய் தகப்பனே, ஒவ்வொருவரும் கத்தாவை உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பி ராஜா, ஆண்டவரே, இந்த கத்தாவை லென்த் நாட்களிலே அப்பா திரும்ப உமக்குள்ளாய் கட்டப்பட ஆவியானவர் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே, கர்த்தாவே, எத்தனையோ வேதனைகள் மத்தியிலே இவர்கள் வந்திருக்கலாம். கர்த்தாவே, நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. அப்படியாய் சம்பூர்ணமாய் இவர்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் இருக்க ஆவியானவர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் அப்பா, அப்படியாய் இவருடைய எல்லைகளை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தாவே, இதோ வாழ்கிற இந்த வாழ்க்கையிலும் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே இவர்கள் நன்மைகள் காண ஆவியானவர் உதவி செய்வீராக. மென்மெல்லாம் கத்தா மென்மேலும் உமக்குள்ளாய் இவர்கள் வளர்ந்து ஆவியானவரை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காய் நீர் கிருபை பாராட்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்தவர்கள் கத்தாவே திரும்பி போகும்போது ஒரு விசேஷ கத்தாவே ஆசீர்வாதத்தோடு ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளிலே சொன்ன வசனங்களை கேட்டு அதை அப்படியாய் தகப்பனே தன் வாழ்க்கையிலே கத்தாவை ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாளே விசேஷமாய் தூரத்திலே கத்தாவே அப்பா, எங்களுடைய உற்றார் பந்தத்தாரும் கத்தாவே அப்பா மேலை நாடுகளே இருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஆவியானவர்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பை தந்து எந்த ஒரு அசம்பாதம் எந்த ஒரு காரியம் அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பொல்லாப்பும் அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு தகப்பன அவர்களோடு எப்பொழுதும் தூதர்கள் காவல் இருக்க தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவித பயத்தோடு திகிலோடு இருக்கிற ஒவ்வொரு கதாவே தேவன் கதாவே நீர் அவர்களை பலப்படுத்தி ராஜா ஆண்டவரே, உமக்குள்ளாய் அந்த விசுவாசத்தோடு அவர்கள் இன்னுமாய் பலப்பட இந்த நேரத்தில் அப்பா நீர் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதியும் அப்பா, சகோதரனின் சகோதரியும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழிநடத்தும் ரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே நமதில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அருமையான சகோதரி ஜாஷ்வா, அருமையான சகோதரி பியூலாவுடைய குடும்பத்தாரோடும், சகோதரன் இம்மானுவேல், சிஸ்டர் ஐடா அவர்களோடும்
வந்திருக்கிற நாம் அனைவரோடும் நம்முடைய வரத்தடைப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பு வார்த்தையேனோ மப்பத்தாலே போஷித்து வளர்த்தீயோ இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோக கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.